வணக்கம். எழுத்தாளர் பிரபாகர் கூட அடிமாறிட்டார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார். இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள சொற்கள்லாம் இருக்குது நடத்துன்னு திராவிட பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். அவர் கூட பிஜேபியிலேருந்து போய்ட்டு தேசியவாதிம்பாங்க, சிந்தனைவாதிம்பாங்க, ஆன்மீகவாதி. அவர் ஒரு கருத்து சொன்னார். மத்திய அரசாங்கத்தில் இருக்க திட்டங்களின் பெயர்கள் கூட தமிழில் கிடையாது, புரிய மாட்டேங்குது மக்களுக்கு அப்படின்னாரு. என்னமோ பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவா, அது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமே, அது கூட சாதாரண தமிழர்களுக்கு தெரிய மாட்டேங்குல்ல. அதுமாதிரி 214 250 திட்டங்கள் பிரதமர் கொண்டு வந்திருக்காரு, ஒரு திட்டம் கூட தெரியும். இதெல்லாம் இப்போ சொல்கிறவங்க தமிழில் இல்லைன்ட்டு பிரதமர் மோடி எத்தனை வாட்டி சந்தித்தார். ஒரு ஆள் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் ஏறி போய் பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை. அதெல்லாம் அவருக்கு எத்தனை மொழி தெரியும்? 6-7 மொழி தெரியுமா? அவர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தமிழில் இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, நீங்கள் தமிழில் ஒரு பேர் இவங்களே கட்சிக்காரங்களே வைக்கலாம்ல. இப்போ சொல்கிற பிரபாகர் அப்போ சொல்லி செஞ்சுருக்கலாம்ல. இந்தந்த பேர் இந்த இது திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படின்ட்டு. இந்தந்த சமஸ்கிருதத்துலேயும் ஹிந்தியில் இந்த பேர் இருக்குன்னா தமிழில் இந்த பேருன்னு சொல்லி வச்சுருக்கலாம்ல. இப்போ வெளியே போனோன்னு சொல்கிறாங்க பிரதமர் வீடு கட்டு திட்டம் பேரே மக்களுக்கு தெரியாது, இதுமாரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. சரி, எனக்கு சாமானிய மக்களுக்கு தெரியாது. நீங்களாம் படித்தவங்க, ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ வர்ற ஞானோதயம் அப்போ ஏன் வரல? 5 வருஷம் உங்களை இருந்தீங்களே. பிரதமர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, உள்துறை அமைச்சர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, கட்சித் தலைவர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, எம்பி எம்எல்ஏ பால் படம் அம்பு சேனை எல்லாம் இருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் அவங்கள வச்சுருந்து நீங்கள் சேர்த்திங்களா? இல்லவே இல்லையே. இப்போ குறை சொல்கிறீங்க. தமிழக மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் புரியலை, மொழி புரியல, இது புரியல, அது புரியலன்ட்டு அதை விளக்கி சொல்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கணும், விளக்கி இருக்கணும். என்ன செஞ்சீங்க? அட்லீஸ்ட் இனி உள்ள பாரதிய ஜனதா தலைவர்களாவது மத்திய அரசாங்கம் வைக்கிற பெயர்களை தமிழகத்தில் விளம்பரப்படுத்துங்க, பிரதானப்படுத்துங்க. சொங்கி மாதிரி இருக்காதுங்க.